வெல்கம் பேக் டு மை சேனல். 2 டேஸாக கிளாஸ் எடுக்கலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெர்ட்டர் பார்க்க போகிறோம். இன்வெர்ட்டருடைய ரிவிஷன் மட்டும் பார்க்கலாம். இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இருக்குது, அப்புறம் 3 ஃபேஸ் இருக்குது. சிங்கிள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க இதுலேயும் ஹாஃப் வேவ் இருக்குது, இதில் ஹாஃப் வேவ் ஃபுல் வேவ்னு 2 இருக்குது. ஓகே, இது முழுக்க நீங்கள் டிரைவ் தான் பண்ணணும். ஓகே, நீங்கள் டிரைவ் தான் பண்ணணும், எதையுமே மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பட் 3 ஃபேஸில் முழுக்க நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டு. ஓகேவா? ஏன்னா 3 ஃபேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த வேவ் ஃபார்மை போட்டு அதை டிரைவ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமான விஷயம். பட் சிங்கிள் ஃபேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்காது. நம்ம அதை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? இந்த சிங்கிள் ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் வேவில் ஆர் லோடு, எல் லோடு, ஆர்எல் லோடு இது எல்லாத்த வச்சு நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஆல்ரெடி நம்ம ரெக்டிஃபயரில் பண்ண மாதிரி தான் இருக்கும். இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. நம்ம இதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இந்த கிளாஸில் நாம் 3 ஃபேஸை பற்றி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி தான் வந்து நம்ம அங்கே வந்திருக்கோம். நம்ம 3 ஃபேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறது மனப்பாடம் பண்ணிக்கோங்க தான் சொல்லுவேன். இது ஒரு சிம்பிளான ஒரு கிளாஸாக தான் இருக்க போகுது. 3 ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மோடு இருக்குது. 120 டிகிரி மோடு இருக்குது, 180 டிகிரி மோடு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்த்துட்டு இன்றைக்கி கிளாஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன சார் 180 டிகிரி மோட்? 180 டிகிரி மோடில் வந்து நம்ம கண்டிப்பாக இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 3 switches ஆர் கண்டக்டிங் அட் தி சேம் டைம். ஓகே, எந்த பிளாக்கிங்கும் இருக்காது. இதனுடைய கண்ட்ரோல் ஸ்கீம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிளாக்கிங்கும் இல்லாமல் இருக்கும். நான் இப்போ கண்ட்ரோல் ஸ்கீமையுமே தெளிவாக விளக்க போகிறது இல்லை, ஏன்னா இப்போதைக்கு அது வேண்டாம். 3 switches are conducting at the same time. ஓகே, அதே மாதிரி 120 டிகிரி கண்டக்ஷன் மோட், இது ரொம்ப முக்கியங்க. 180 டிகிரி மோடில் 3 switches are conducting at the same time. அதே நேரத்தில் இதில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு தியரி பார்த்தீங்க அப்படின்னா இதே நோட் பண்ணிக்கோங்க. போல் வோல்டேஜ் will have odd harmonics including triple N harmonics. ஓகே, இன்க்ளூடிங் ட்ரிபிள் N harmonics. யார்? 180 டிகிரி கண்டக்ஷன் மோட். இப்போ அப்படியே நம்ம 120 டிகிரி கண்டக்ஷன் மோடுக்கு வரலாம். 120 டிகிரி கண்டக்ஷன் மோடில் பார்த்தீங்கன்னா சேம் 2 switches ஆர் ஒரு பிளாக்கிங் இருக்கும். ஓகே, கண்ட்ரோல் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தெரியும். 2 switches ஆர் கண்டக்டிங் at the same time. Okay, and ரொம்ப முக்கியமான இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதே தான். போல் வோல்டேஜ் will have odd harmonics which triple N harmonics equal to 0. Which triple N harmonics equal to 0. இதில் triple N harmonics இருக்காது. ஓகே, ஸோ 180 டிகிரி கண்டக்ஷன் மோட், 120 டிகிரி கண்டக்ஷன் மோடில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய 2 முக்கியமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே. இது மட்டும் தான் கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. ஓகே, இதையும் தாண்டி நிறைய இருக்குது. நீங்கள் அதை வந்து தியரி படிச்சுக்கோங்க. தியரி வந்து அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ நாம் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங்க்கான இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து கொடுக்க போகிறோம். ஓகே, முக்கியமான ஃபார்முலாஸ்லாம் எழுதி போடுறேன். இது எல்லாத்தையும் தயவு செஞ்சு 3 தடவையாவது எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 180 டிகிரி கண்டக்ஷன் மோட், 120 டிகிரி கண்டக்ஷன் மோட். ஓகே, ஃபைன். ஃபஸ்ட் வந்து ஃபேஸ் பார்க்கலாம். ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலா இதை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. VP RMS.
ஈக்குவல் டு √2/3 VDC. ஓகே, அது எங்கே என்ன கிடைக்கும்? VPRMS 1/√6 VDC. ஓகே, அடுத்து ரெண்டாவது VP ஆஃப் t, அதாவது ஃபோரியர் சீரியஸோடைய எக்ஸ்பென்ஷன் பார்க்கலாம். n ஈக்குவல் டு 6k ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 to infinity 2 VDC upon n pi sin n omega naught t. அதுவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? VP ஆஃப் t சம்னேஷன் n ஈக்குவல் டு 6k ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 to infinity 2 VDC upon n pi sin n pi by 3 sin n omega naught t into n omega naught t plus n pi by 6. ஓகே, இதை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. இதை டிரைவ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் உட்காந்து டிரைவ் பண்ண வேண்டியதுதான். அப்புறம் என்ன? ஃபண்டமெண்டல் ஆர்எம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா √2/π VDC. அது இங்கே ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா V01 RMS சேம் √2/π VDC இண்டு sin π/3. ஓகே, sin 60 டிகிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ இந்த எல்லா ஃபார்முலாஸையுமே தயவு செஞ்சு 3 times எழுதி பாருங்கள். ஓகேவா? 3 times எழுதி பாருங்கள். ஃபேஸு, அப்புறம் என்ன இருக்குது? ஃபேஸ், இது வந்து ஃபேஸ் பார்த்துருக்கோம் 180 டிகிரி கண்டக்ஷன் மோடில் இந்த ஃபார்முலாஸ், 120 டிகிரி கண்டக்ஷன் மோடுக்கு இந்த ஃபார்முலாஸ். ஓகேங்களா? இதை தயவு செஞ்சு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, சும்மா விளையாட்டுக்கு நான் சொல்லலை. இது நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக பண்ணதை சொல்கிறேன். நான் 5 times இதை வந்து நான் எழுதி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைமாக படிக்கும்போது 5 times எழுதி பார்த்தேன். நான் எப்போதுமே இந்த ஒரு டாபிக் என்ட்ராகும்போது ஒரு 3 times, இப்போ கூட நான் அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி 3 times எழுதி பார்த்துட்டு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வர்றேன். ஓகேவா? ஸோ கை வலிக்கத்தான் செய்யும். கை வலிக்கட்டும் பரவாயில்லை. எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுற வரைக்கும் ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் தான் இது எல்லாமே. ஓகே, லைன் நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. எஸ், VL RMS லைன் வோல்டேஜ் RMS √2/3 VDC. ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன வரும்? VL RMS 1/√2 VDC. ஓகே, செகண்ட் VL ஆஃப் t ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் summation n equal to 6k plus or minus 1 to infinity 4 VDC upon n pi sin n pi/3 sin n omega naught t plus n pi/6. இங்கே எப்படி வேணாலும் யோசிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் இது எப்படி மனப்பாடம் பண்ணியிருக்கேன்னா அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி மனப்பாடம் பண்ணியிருக்கேன். மனப்பாடம் பண்ணுங்க. ஓகே, சில இடங்களில் மனப்பாடம் பண்ணுற இடத்துல மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ண வேணான்னு சொல்கிற இடத்துல மனப்பாடம் பண்ண வேண்டாம். ஓகேவா? எஸ், நம்ம அதனால தான் சில இடங்களில் நான் டெரைவ் பண்ண சொல்கிறேன். இங்கெல்லாம் நீங்கள் உங்கள் எனர்ஜியை போடுற மாதிரி வரும். ஸோ இங்கே நீங்கள் எனர்ஜியை போடும்போது அங்கே உங்களுக்கு என்ன ஆகும்? ஈஸியாக டெரைவ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். எங்கெங்கே டெரைவ் பண்ணணுமோ அங்கங்கே டெரைவ் பண்ணிட்டீங்கன்னா மனப்பாடம் பண்ணுறதுக்கு உங்களுடைய மைண்டில் வந்து நீங்கள் நிறைய வச்சுக்க வேண்டிய தேவை இருக்காதுல்ல. ஸோ அதனால தான் நான் சில விஷயங்களை டெரைவ் பண்ணுங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் ஸ்மார்ட்டாக படிக்கிறது. உங்களுடைய எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எப்போவுமே. ரைட்டு, 3 VDC/n pi sin n omega naught t plus n pi/3 வரும். ஆமாம், sin n omega naught t plus n pi/3. சார் இதெல்லாம் மறந்துடு சார்னு கேட்டு சொன்னீங்கன்னா டெய்லி வேணால் இதை வந்து நீங்கள் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? டெய்லி பேசிஸ் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் டிஆர்பிக்கு படிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு டெய்லி எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் TNPSC கம்பைன்ட் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரிவைஸ் பண்ண வேண்டியது அவசியம். √6/π VDC. இப்போ மற்ற எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களாம் ரிவைஸ் பண்ணுவோம் கேட்குறாங்க. ஓகேவா? எல்லாருமே ரிவைஸ் பண்ணணும். எஸ்பெஷலி நான் சொல்கிறது TNPSC TRB. ஓகே, 3/√2π VDC. ஓகே, இது போக மிஸ்லினிஸ்ட் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்குது, அதெல்லாம் எழுதிக்கோங்க.
என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் ஐடி ஆர்எம்எஸ் தைரிஸ்டர் கரண்ட் ஆர்எம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா VDC upon 3R. இதில் நமக்கு என்ன கிடைக்கும்? அதே மாதிரி ஐடி ஆர்எம்எஸ் VDC upon √3 into 2R. அப்புறம் எல்லாத்துக்குமே காமன் ஆகிறது டிஸ்டோர்ஷன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 3/π தான் கிடைக்கும். சிம்பிள். ஓகே, இது நம்ம எப்படி சொல்லலாம்? இது வந்துட்டு V01 RMS தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபண்டமெண்டல் டிவைடட் பை V0 RMS, VP RMS அல்லது VL RMS. ஓகே, VP RMS, VL RMS ஏதோ ஒன்று. இது டிஸ்டோர்ஷன் ஃபேக்டர். ஓகே, ரைட். இது ரொம்ப 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 முக்கியம். ப்ளீஸ். அப்புறம் THD, டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டோர்ஷன். டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டோர்ஷன் பார்த்தீங்கன்னா √1/G² - 1. இது பார்த்தீங்கன்னா காமனாக 31% இருக்கும். ஓகேவா? எஸ், இந்த கிளாஸில் நாம் இது ரொம்ப குட்டி கிளாஸ் தான், ரொம்ப பெரிய கிளாஸ்லாம் கிடையாது. சிம்பிளான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்கோம். முழுக்க முழுக்க நான் அவங்கள மனப்பாடம் பண்ணுற விஷயங்களை மட்டும்தான் அந்த கிளாஸில் நான் எழுதி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸோடைய மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸில் இதை பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, எஸ். இந்த போர்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயரு, அப்புறம் இந்த சாப்பர் காம்படிஷன் சர்க்யூட், இதில் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க. வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும். அதுவே நீங்கள் கேட் லெவல் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த போர்ஷன் கொஞ்சம் வெயிட்டேஜ் இருக்கும். ஓகே, மற்றபடி இந்த போர்ஷன்லேருந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்த மாதிரி தெரியல. ஓகே, பட் நம்ம கடமை படிக்க வேண்டியது. ஸோ படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? எஸ், இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியனை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில். எஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் இந்த வீடியோ கன்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெனக்கடுறோம் அப்படிங்கிறது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் சப்போர்ட் பேஸ் பண்ணி தான் நம்மளால் வந்துட்டு அது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம இதுக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு குட்டி சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.